அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தசைகளுடைய பிடிப்பு. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில் கிராம்ஸ் வந்து இருக்கும். நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு நடந்துட்டு இருக்கும்போது, எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தசை பிடிப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ஸு, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, சுளுக்கிருச்சு, திடீர்னு காலைல தூங்கி எந்திரிச்சு படுத்து எந்திரிச்சேன், காலைல பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்து பிடிச்சிக்கிச்சும்பாங்க. நடந்துகிட்டே இருந்தேன், டக்குன்னு ஊனிட்டேன், அதுக்கப்புறம் கால் பிடிச்சிக்கிச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தசைப்பிடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி முதல்ல வருது? இப்போ நமக்கு இந்த தரை வந்து ஒரு சமதளமாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை எங்கே வச்சுட்டு நடக்கிற, முன்னாடி பார்த்து நட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கவனக்குறைவாக நடக்கும் பொழுது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகுது, திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப பெருசாக தாவ முயற்சி பண்ணுறது, ஏற முயற்சி பண்ணுறது, நம்மனால இவ்வளோதான் வெயிட் தூக்க முடியும்னு ஒரு இது இருக்கும், அதை தாண்டி ரொம்ப வெயிட் தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது தசைப்பிடிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாலும் மசில் கிராம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே வார்ம் அப்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாம நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தசைப்பிடிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில சக்தி குறைபாடு இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தசைப்பிடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னாலும் தசைப்பிடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலநிலை மாற்றம், குளிர்காலத்தில் இந்த மாதிரி தசைப்பிடிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ டக்குன்னு எனக்கு வந்து கழுத்து பிடிச்சிக்கிச்சு, என்னால் கழுத்தை திருப்ப முடியல, காலில் வந்து சுழுக்கிடுச்சு, கால் வந்து நடக்க முடியல அப்படின்னா டக்குன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிப்பு வந்த பிறகு முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயத்த RICE, ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். திரும்ப திரும்ப அந்த தசைகளுக்கு அதிகமாக வலி கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது, வேலை கொடுக்குற மாதிரி பார்த்துக்க கூடாது. அப்படி பார்த்தோன்னா திரும்பவும் அந்த வலி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு. அடுத்து ஐங்கிறது வந்து ஐஸ் ஒத்தடம் கொடுக்கறது. ஸோ ஐஸ் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு துணியில வந்து ஐஸ் கியூப்ஸை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு டைரக்டா ஐஸ் வைக்காம துணிக்குள்ள வச்சு நம்ம ஒத்தடம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது வலி வீக்கம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ் மாதிரி போட்டு அந்த இடத்த மூவ்மெண்ட் ஆகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ரொம்ப மூவ் ஆகாமல் அதை தடுக்கிறோம். இது கால்களில் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு பேண்ட் போட்டு அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் பொழுது நமக்கு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிறது வந்து எலிவேஷன். பர்டிகுலர் ஏரியா எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அதை செஸ்ட் ஏரியாவுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றி வைக்கணும். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரமாக வலியும் வீக்கமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ண வேண்டிய விஷயம். 2வது ஸ்டேஜ் 48 மணி நேரத்துக்கு மேலே 72 மணி நேரத்துக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கறது. அந்த மாதிரி அடிபட்டு 2 டேஸ் கழித்து அந்த இடத்துல நம்ம சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிக்கணும். டைரெக்டாக டர்க்கி டவலை நினச்சி நம்ம ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கும் பொழுது அந்த தசைகள் வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும், நல்லா வந்து லகுவாக மாறி வீக்கம் குறைஞ்சி வலியும் குறைஞ்சி நல்லா வந்து சீராயிட்டு வந்து படிப்படியாக நமக்கு வந்து பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ப்ராப்பராக பண்ண வேண்டிய சேனல். எடுத்த உடனே நம்ம அதையும் இதையும் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக நம்ம தசைகளை வந்து மேலும் மேலும் வந்து வியர் அண்ட் டியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகமான வலியை இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம எப்பயுமே சித்த மருத்துவ முறைப்படி ஒருத்தவங்களுக்கு தசைப்பிடிப்பு வருது, மசில் கிராம்ஸ் வருதுனாலே உடலில் வாதம் அதிகமாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா நம்ம சொல்கிறோம். அப்போ வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு டீ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க முடியும். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது இந்த மசில் கிராம்ஸ் வந்து படிப்படியாக ரெடி ஆகிடும். அடிக்கடி மசில் கிராம்ஸ் வரவங்களும் இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு 2 சிட்டிகை அளவு சுக்கு பொடி, 2 சிட்டிகை அளவு மிளகு பொடி, 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குடிக்கும் பொழுது அடிக்கடி தசைப்பிடிப்பு வருது அப்படிங்கிறவங்களுக்கு முழுமையாக வாதம் வந்து ரத்தத்தில் ஏற்படுற அந்த அதிகப்படியான வாதத்தை குறைச்சி வலியையும் வீக்கத்தையும் குறைச்சி திரும்பவும் இந்த மாதிரி தசைப்பிடிப்பு வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த டீ அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வலி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து சுடு தண்ணி ஒருத்தரம் கொடுக்க சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து புளியம்பட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நல்லா நச்சுட்டு, புளிய மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதனோட பட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்து, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காய்ந்த பட்டைகளாகவும் கிடைக்கும், அதை நல்லா லைட்டாக நச்சுட்டு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து டர்க்கி டவலை நினச்சி நல்லா நீங்கள் வந்து அடிப்பட்ட இடத்துல, அந்த சுளுக்குன இடத்துல, கிராம்ஸ் வந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிடிப்பு வந்துருச்சு, சுளுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வீட்லேயே ஒரு தைலத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நல்லெண்ணெயை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் பொடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பாட்டிலில் மூடி வச்சுடுங்க. எப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிப்பு வருதோ அப்போ ஒரு 10 சொட்டு அந்த எண்ணெயை எடுத்து லைட்டாக போட்டு நீவவோ அழுத்தி தேய்க்கவோ வேண்டாம். ஒரு வாகில் தேய்க்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. மேலே மட்டும் போட்டு விடுங்களேன். படிப்படியாக உங்களுக்கு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம், டக்குன்னு ஒரு பிடிப்பு வந்துருச்சுன்னா இமீடியட்டாக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்க முடியாது. அப்போ நமக்கு தெரியணும் எப்படி இது எதனால் வந்திருக்கோ, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அதுல இருந்து இமீடியட்டா ரிலீஃப் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா போய் டாக்டரை பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்க பயன்படுத்தி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.